அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3. இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா 2 செய்யுள் படிக்க போறோம். முதல் செய்யுள் என்னன்னா புலி தங்கிய குகை, எழுதியவர் காவர் பெண்டு. ரெண்டாவது செய்யுள் என்னன்னா பாஞ்சை வளம், எழுதியவர் வானமாமலை. சரிங்களா? சரி, முதல் செய்யுள் பாருங்க. புலி தங்கிய குகை, எழுதியவர் காவர் பெண்டு. இந்த காவர் பெண்டுங்கிறவங்க இந்த செய்யுள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம் தமிழர்கள் பழங்காலத்திலிருந்தே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியவர்கள். தன் நாட்டை காப்பாற்றுவதற்காக போர்க்களம் சென்று பணிபுரிவதே அவர்களுடைய முதன்மையான கடமையாகும். ஒரு தாயானவள் தன்னுடைய மகனின் போர் வீரத்தை பெருமையாய் சொல்வதுதான் இந்த செய்யுள். சரிங்களா? அந்த புலமை பெற்ற பெண் ஒருத்தியிடம் மற்றொரு பெண் கேட்குறாங்க, உங்க மகன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த புலமை பெற்ற பெண் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏதும் தெரியாத மாதிரி என்கிட்ட என்ன இந்த கேள்வி கேட்குற? என்னுடைய மகன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் புலி தங்கிய குகை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவனை பெற்றெடுத்த வயிறு என்கிட்ட தான் இருக்குது. அவன் இங்கே இல்லைன்னா கண்டிப்பாக போர்க்களத்தில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனின் போர் வீரத்தை பெருமையாக சொல்லியிருப்பாங்க இந்த புலி தங்கிய குகையில் காவர் பெண்டு. சரிங்களா? சரி, காவர் பெண்டு அவங்க யாரு அப்படின்னா பாருங்க, காவர் பெண்டு சங்ககால பெண் புலவர்களுள் ஒருவர். சரிங்களா? இவங்க சோழன் கோப்பெரு நற்கிள்ளியோடைய செவிலித்தாய். சரிங்களா? வளர்ப்பு தாயாக இருந்திருக்காங்க. இவங்க புறநானூரில் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. சரிங்களா? புறநானூறு அப்படின்னா என்னன்னா 8 தொகை நூல்களுள் இதுவும் ஒன்று. பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் இவற்றை வெளிப்படுத்தும் தமிழ் கருவூலமாக செயல்பட்டு வருகிறது. தமிழ் கருவூலமான நூல் எது அப்படின்னா புறநானூரை சொல்லுவாங்க. சரிங்களா? புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்றாக உள்ளது. சரிங்களா? நம்ம தேர்வு நோக்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. தமிழரின் கருவூலமாக திகழ்வது எந்த நூல் அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்லை பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் இவற்றை வெளிப்படுத்தும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும், இவற்றை வெளிப்படுத்தும் தமிழ் கருவூலமாக செயல்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் புறநானூறு சொல்லலாம். சரிங்களா? இப்போ சொல்லும் பொருளும் படிக்கலாம் பாருங்க. சிற்றில், சிறுவீடு, கல் அலை, கற்குகை, யாண்டு, எங்கே, ஈன்ற வயிறு, பெற்றெடுத்த வயிறு. சிற்றில், சிறுவீடு, கல் அலை, கற்குகை, யாண்டு, எங்கே, ஈன்ற வயிறு, பெற்றெடுத்த வயிறு. அவ்வளோதாங்க, நம்ம செய்யுளை படித்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. யாண்டு என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் பி, எங்கே. சரிங்களா? எங்கு, எங்கே. இரண்டாவது கேள்வி பாருங்க. யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, யாண்டு கூட்டல் உளனோ. மூன்றாவது கேள்வி பாருங்க. கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, கல் அலை. சரிங்களா? பாருங்க, முதல் கேள்வி யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. இரண்டாவது கேள்வி யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது யாண்டு கூட்டல் உளனோ. மூன்றாவது கேள்வி கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் கல் அலை. சரிங்களா? அடுத்த செய்யுள் படிக்கலாம். அடுத்த செய்யுள் பாருங்க. பாஞ்சை வளம், எழுதியவர் நா. வானமாமலை. சரிங்களா? இவர் இந்த செய்யுள்ல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவாங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். சரிங்களா? அவர் ஆண்ட அந்த பாஞ்சாலங்குறிச்சிங்கிற அந்த ஊர் எவ்வளோ வளமான ஊர் அப்படிங்கிறது தான் இவர் இந்த செய்யுள்ல அந்த ஊரை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பார். அதாவது இந்த ஊரில் இன்னும் சிறப்பாக என்ன திரும்ப சொல்லியிருக்காரு, ஒரு வேட்டை நாயை கூட முயல் அடித்து விரட்டிடுமா. புலியும் பசுவும் ஒரே நீர்நிலையில் பால் உண்கிற போல் அந்த தண்ணியை குடிப்பாங்களாம்.
அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையும் அந்த அளவுக்கு ஒரு வீரமும் அழகுபட இயற்கை காட்சிகளும் அமைந்த ஒரு ஊர் எதுனா பாஞ்சாலங்குறிச்சி, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஆண்ட பகுதி அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருப்பார். சரிங்களா? இந்த செய்யுளை இவர் கதை பாடலாக எழுதியிருப்பார். கதை பாடல் அப்படின்னா என்னென்னா, இந்த பாடலில் ஒரு கதையை சொல்லிடுவாங்க. கதை தழுவிய பாடல். இதில் சில வகைகள் இருக்குது. என்னென்னா சில பிரிவுகள்: சமூக கதை பாடல், வரலாற்று கதை பாடல், புராண கதை பாடல். சரிங்களா? தேர்வு நோக்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பாஞ்சை வளம் எழுதியவர் வானமாமலை அப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதும். சொல்லும் பொருளும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததாக இதில் இருக்கிற மதிப்பீடு நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், சொல்லும் பொருளும்: சூரன், வீரன், பொக்கிஷம், செல்வம், சாஸ்தி, மிகுதி, விஸ்தாரம், பெரும்பரப்பு, வாரணம், யானை, பரி, குதிரை, சிங்காரம், அழகு, கமுகு, பாக்கு. சரிங்களா? பாருங்க, சூரன், வீரன், பொக்கிஷம், செல்வம், சாஸ்தி, மிகுதி, விஸ்தாரம், பெரும்பரப்பு, வாரணம், யானை, பரி, குதிரை, சிங்காரம், அழகு, கமுகு, பாக்கு. ஈஸியாக இந்த சொல்லும் பொருளும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சூரன் அப்படின்னா சூரன் வருது, வீரன் வருது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பொக்கிஷம்னாலே நமக்கு தெரியும் அது செல்வம் தான். ஜாஸ்தி அப்படின்னாலே மிகுதியாக இருக்கிறதா ஜாஸ்தி சொல்லுவோம். இதெல்லாமே ஈஸியாகவே அந்த வார்த்தைகள் கேட்டதுமே அதுக்கான பொருள் இதுவாக தான் இருக்கும், நமக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? விஸ்தாரமாக இருக்குது, பெரும் பரப்பாக இருக்குது. நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? வாரணம் அப்படின்னா யானை, அது ஞாபகம் வச்சுக்கணும். பரி அப்படின்னா குதிரை, அது ஞாபகம் வச்சுக்கணும். சிங்காரம் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாங்க பாரு, அழகு. கமுகுனா பாக்கு. சரிங்களா? 3 தான் நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். மீதி எல்லாம் நமக்கு ஈஸியாக பார்த்ததுமே ஞாபகம் வரும். என்ன? வாரணம், யானை, பரி, குதிரை, கமுகு, பாக்கு. இது மட்டும்தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? இப்போ இதற்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. என்ன அசைந்து வந்தது அப்படின்னா வாரணம். வாரணம்னா என்ன நம்ம படித்தோம்? யானை. சரிங்களா? 2வது கேள்வி பாருங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிவிடும். முயலானது வேட்டை நாயவே விரட்டிவிடும். 3வது கேள்வி பாருங்க. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. 4வது கேள்வி பாருங்க. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பூட்டும் கூட்டல் கதவுகள், ஆப்ஷன் பி. 5வது கேள்வி பாருங்க. தோரணம் மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. தோரணம் கூட்டல் மேடை, ஆப்ஷன் ஏ. சரிங்களா? 6வது கேள்வி பாருங்க. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வாசல் அலங்காரம், ஆப்ஷன் இ. சரிங்களா? பாருங்க, முதல் கேள்வி: ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வந்தது. வாரணம்னா யானை. பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிவிடும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். பொறுத்துக பாருங்க. பொக்கிஷம். பொக்கிஷம்னா என்னது? செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. சிங்காரம் அழகு. பொக்கிஷம் செல்வம். விஸ்தாரம் பெரும்பரப்பு. ஜாஸ்தி மிகுதி. சிங்காரம் அழகு. சரிங்களா? அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம் 2 செய்யுளும். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.